வணக்கம் நண்பர்களே. இதுவரை 2 முறை நான் வீடியோ பதிவிட்டிருக்கிறேன். இது 3வது வீடியோ ஆக இருக்கும். முதல் வீடியோவில் அம்பேத்கர் அவர்களை பற்றி நாம் எவ்வாறு தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உரையாடினேன். 2வது வீடியோவில் பெற்றோர்கள் பிள்ளையை எவ்வாறு வளர்க்க வேண்டும், பிள்ளை பெற்றோர்களுக்கு எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்பதை வள்ளுவம் எவ்வாறு சொல்கிறது என்பதை விளக்கி கூறினேன். பிள்ளைகள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒழுக்கம். ஒழுக்கத்தில் முதன்மையாக இருப்பது உண்மை பேசுவது, வாய்மை உரைப்பது என்பது. வள்ளுவம் என்ன சொல்கிறது என்றால், பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும். பொய் பேசலாம். எப்போ பேசலாம்? அந்த பொய் ஒரு நன்மையை உண்டாக்கும் என்றால் அங்கு பொய் பேசலாம். பொய் பேசலாம், அது உண்மை என்று கருதப்படும் என்று வள்ளுவர் சொல்கிறார். பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்த்த நன்மை பயக்கும். உதாரணத்துக்கு, ஒரு தவறு செய்து விடுகிறான். ஒருவன் தவறு செய்வதை இன்னொருவர் தண்டனைக்குள்ளாக்க நினைக்கிறார் என்றால், அந்த தண்டனையிலிருந்து அந்த தவறு செய்தவரை தப்பிக்க வைக்க நாம் இல்லையா அந்த தவறை இவர் செய்யவில்லை என்று சொன்னதனால் அது பொய்யாகாது. ஏனென்றால் அது இன்னொருவரை காப்பாற்றிக் கொள்ள உதவுகிறது என்று பொருள். பொய் பேசுவது என்பது இன்னொரு குறளில் சொல்கிறார், தன்னஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னஞ்சை தலைச்சுடும். தன் நெஞ்சறிந்து ஒருவன் பொய் பேசக்கூடாது. இது பொய் என்று தெரிந்தே நாம் அதை உண்மை என்று மற்றவர்கள் நம்புவார்கள் என்று சொல்லிவிடக்கூடாது. ஏனென்றால் அது பொய் என்று மற்றவர்களுக்கு தெரிந்தபோது நம்முடைய நெஞ்சே நம்மை அரித்துவிடும். தன்னஞ்செய்வது பொய்யற்க, பொய்த்தவர் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்பது இன்னொரு குறள்.